மார்க்க அறிவை நாம கற்றுக்கொண்ட இல்மை அமல் செய்வது அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு நமக்கு குர்ஆனுடைய ஹதீஸ்களுடைய நம்முடைய சஹாபாக்களுடைய வார்த்தைகள், வாழ்க்கை சம்பவங்கள் இதெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டப்பட்டிருக்கு. அது ஃபோன் வழியா, யூடியூப் வழியா, எத்தனையோ வழிகளில் நமக்கு முன்னாடி திரும்ப திரும்ப விழுது. நாம் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் வழியா, அந்த வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப்புகளில் இஸ்லாமிக் குரூப்ஸ், எத்தனை நம்முடைய சொந்தங்கள், சொந்தத்துக்குன்னு ஒரு குரூப், குடும்பத்துக்கு ஒரு குரூப், அதில் பாருங்களேன் நிறைய இஸ்லாமிக் ஹதீஸுகள், கோட்ஸ் அது இது ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியல. எல்லாத்தையும் பார்த்தா கூட நம்ம மனசில் நிற்காது, மறந்து போயிடுவோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு தகவலாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. இருக்கிற முசீபத்துக்கள் மத்தியில் நடுவில் நன்மையும் நமக்கு சேரும். இவ்வளோ தெரிஞ்சும் அதனுடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்திருக்கா? அது நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிருச்சா? நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி வாழ்க்கையா? மற்றவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு குறைஞ்சது நம்ம வீட்டில் நம்மை பார்த்து அவங்க மாறுவதற்கு ஒரு தூண்டலை தருதா? நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய சகோதரர், சகோதரி அல்லது நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட சொந்தங்கள் நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்து இவரை போல நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவரை ஃபாலோ பண்றேன், ஏன்னா அவரை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, அவர் தஹஜ்ஜுத் எழுதுறதுனால நானும் எழுதுறேன், என் பிள்ளை துஹா தொழுகிறதுனால நானும் இப்போ தொழ ஆரம்பிச்சிட்டேன், என் பிள்ளை மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்காக நீ படிக்கிறது வாப்பா எனக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு? அவங்களுடைய அதபுகளை பார்க்கும்போது நம்முடைய குறைகளா, நாம இதுல சரியில்லை, நாம இது மாதிரி சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எத்தனை பேருக்கு வருது? இதை விட்டு நம்ம ரொம்ப தூரமா இருக்கும். ஏன்னு கேட்டா நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல சஹாபாக்கள் எப்படி தீனை படிச்சாங்களோ அந்த முறை அல்ல. சஹாபாக்களும் சஹாபியாக்களும் தீனை படித்த முறை என்னன்னு கேட்டா முதல்ல தங்களை சீர்திருத்தத்தான். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தான் தாவா. இன்னைக்கு நாம நம்ம சீர்திருத்துவதற்கு முன்பே அல்லது அதனுடைய அவசியத்தை உணர்வதற்கு முன்னாடி தாவாங்கிற பேர்ல நாம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் பரப்புறோம். அதுல நமக்கு தாவா செய்யற முறை கூட நமக்கு தெரியாது, தெரியாம தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் பரப்புறோம். இத்தனை நாடுகள் இது நடக்குது, அது நடக்குது, இந்த ஊர்ல இது நடக்குது, அது நடக்குது, எல்லாத்தையும் பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். பரப்ப 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 அதுல பொய்யையும் பரப்புறோம், இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களை நம்புறோம், நம்பகம் இல்லாத செய்திகளை, உறுதி செய்யப்படாத செய்திகளை பரப்புறோம், வெறுப்பை பரப்புகிறோம். இப்படி எவ்வளவு பாவங்களை சேர்த்து சம்பாதிச்சிடும். அப்போ இதனுடைய பிரச்சனை நம்ம இல்மை கற்றுக்கொள்வதில் பிரச்சனை, நாம அதை அமல் செய்வதில் பிரச்சனை.